அனுதினமும் கிருபையில் இன்று எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலும் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கின்ற அனுபவத்தையும் உடைய 80 வயது மோசே தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாய் இருக்கிறேன் என்று சாக்குப்போக்கு சொன்னார். ஆனால் எரேமியாவை தேவன் அழைத்த பொழுது எரேமியாவின் வயது 17 முதல் 19 என்ற நிலையில்தான் நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று எரேமியா கூறினார். தேவன் எரேமியாவை அழைத்தது மிகவும் சிறு வயதாக இருந்தாலும் எரேமியா தன் அனுபவம், தன் வயது, தன் திறமையை சார்ந்து தேவனுடைய பணியை செய்ய வேண்டிய அவசியமில்லை. மாறாக தன்னை அழைக்கிறவர் யார், அவர் எத்தனை வலிமையுடையவர், வல்லமையானவர், அவர் எப்படி ஒருவனை பயன்படுத்த முடியும் என்பதற்கு அவரையே சார்ந்திருப்பதே சிறந்த எடுத்துக்காட்டு என்ற வரிசையிலே எரேமியாவிற்கு ஆண்டவர் சொன்ன அறிவுரை, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. காரணம், வேத புஸ்தகத்திலே தேவன் பல இளம் வயது உடையவர்களை அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையிலே தாவீது யுத்தத்துக்கு செல்வதற்கான வயது அவருக்கு இல்லை. அப்படி என்றால் 20 வயதுக்கு குறைவுதான். கிட்டத்தட்ட 15-16 வயது இருக்கும் பொழுதே ஆடுகளை மேய்க்கும் அனுபவத்திலே சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொண்டார். ஏன், பெரிய கோலியாத்தையும் அவர் மேற்கொண்ட வயது 16 அல்லது 17 தான் இருக்க வேண்டும். தானியேலும் அவருடைய நண்பர்களும் வாலிபர்களாக இருக்கும் பொழுதே பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். அங்கு எடுத்து செல்லப்பட்ட அவர்களோடு தேவன் இருந்தார், அற்புதமான காரியங்களை அவர்களை கொண்டு செய்தார் என்பது வரலாறு. அப்படியே இளம் வயது உடைய தீமோத்தேயுவும் தேவனால் தமது திருச்சபைகளே பயன்படுத்தப்பட்டவர். ஆகவேதான் பவுலும் தீமோத்தேயை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்று ஆலோசனை கூறியிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் ஸ்நானகன் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த செய்தி எதை சொல்லுகிறது? தேவன் தம் பயன்படுத்த விரும்புகிற எவரையும் அவருடைய வயது, அனுபவம், திறமை என்பவைகளை தாண்டி அழைத்தவர் யார், அவருடைய செய்தியின் வல்லமை என்ன, அவர் யாரை எப்படி பயன்படுத்த முடியும் என்பவைகளின் அடிப்படையிலே என்பதாகும். முடிவாக அன்று எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கூறின வார்த்தை, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, மாறாக நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போ, நான் உனக்கு கட்டளையிடுகிற அனைத்தையும் நீ பேசு என்று சொன்ன வார்த்தையின்படியே நாமும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம், சாட்சியாய் வாழ்வோம், பிறருக்கு சாட்சி பகர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காரணம், நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்று எரேமியாவோடு நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நம்முடனும் இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும் பொழுது தம் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போது தொட்டிலில் இருப்பவர் அல்ல, சிலுவையில் தொங்குகிறவர் அல்ல, மாறாக பிதாவின் வலது பரிசத்திலே சகல மகிமை உடையவராய், சகல அதிகாரம் உடையவராய் வீற்றிருக்கிறபடியினால் அவருடைய பலத்தினால், அவருடைய நாமத்தினால் அவருக்காக சாட்சி பகர தேவன் நம்மை பக்குவப்படுத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது காணொளி உங்களை வந்து அடைய நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.